ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு முருகருடைய திருக்கல்யாண வைபவம். இந்த வைபவத்தில் வந்துட்டு ஐயர் சொன்ன சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சில சடங்குகள் கல்யாண சடங்குகள் நடந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வீட்டார் இருவரும் சேர்ந்து இந்த கல்யாண இதை நடத்தினாங்க. இதில் ஐயர் சொன்ன சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். முருகனுக்கு முருகா அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே உடைய ஒரு பெயராம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு சுப்பிரமணியர் கடவுள் அப்படின்ட்டு தான் பேர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சம்பிரதாய சடங்குகளில் செய்கிறது, அதை பார்க்குறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு ஒரு கொடுப்பனை. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது மாதிரி கல்யாணம் ஆகாதவர்கள் யாராவது இந்த இந்த மாதிரி முருகர் கோயிலில் நடந்துச்சு அப்படின்னா வேண்டிக்கிட்டு அவங்க இந்த கல்யாணத்தை பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு அதனுடைய பிராப்தம் நிறைவேறும். இதில் இன்னொரு விஷயமும் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இதில் நம்ம போயிட்டு நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது மனதார பிரார்த்தனை செய்யணும். ஒரே ஒரு விஷயம், அங்கே அக்னி குண்டம், அந்த அக்னி குண்டத்தில் அவங்க மந்திரம்லாம் சொல்லி அதில் சாமிக்கு கடைசியில் அந்த திருமண விழாவை நடத்துவாங்க. அந்த மந்திரம் சொல்கிறச்ச நம்ம ஆளுக்கு ஒரு திசையாக நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பேசாமல் நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம சொல்லி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். அது கடவுளுடைய காதலை விழும் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, முன்னாடி காலத்திலலாம் மனிதர்கள் 4 பேர் இருந்தாங்களா, 4 பேருமே நல்லவங்களாக வாழ்ந்தாங்களாமா. 4 பேர் வாழ்ந்தாலும் எல்லாரும் 4 பேருமே நல்லவங்களாக இருந்தாங்க. அதனால் கஷ்டமோ பெரிய ஒரு பொறாமைத்தனம், ஒரு வேறு எதுவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அது ஒரு காலம். அடுத்த சில தலைமுறைகள் கடந்து 4 பேரில் 3 பேர் நல்லவங்களாக இருந்தாங்க, ஒருத்தவங்க கெட்டவங்களாக இருந்தாங்களாமா. அதுதான் ராமாயணம். அதில் போர் நடந்தது. ஸோ அடுத்த ஒரு சில தலைமுறைகள் கடந்து 4 பேரில் 2 பேர் நல்லவங்களாகவும் 2 பேர் கெட்டவங்களாகவும் இருந்தாங்களாம். அதுதான் மகாபாரதம். மகாபாரத காலகட்டங்களில் நடந்த விஷயங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கிற யுகத்தை பற்றி சொல்லி இது இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் இருக்குது, எத்தனையோ வருடங்கள் இருக்குது. ஸோ அதில் 3 பேர் கெட்டவங்களாக இருப்பாங்களாம், ஒருத்தவங்க தான் நல்லவங்களாக இருப்பாங்களாம். அந்த ஒருத்தவங்களில் நாமும் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்ம செய்கிற செயல்களை தொடங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பட்டுச்சு. தன்னுடையது அப்படி என்ற கர்வம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். மனிதனை மனிதனாக மதித்து வாழ்ந்த காலங்கள் அந்த காலங்கள். இப்பொழுது அந்த காலம் அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. மனுஷனுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதே கிடையாது. மனுஷங்களோட பேச்சு நம்ம காதில் வாங்குறதே கிடையாது. எதனாலன்னா இந்த மொபைல் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸுன்னு மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவேன். மொபைல் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா, அந்த காலகட்டங்களில் மொபைல் இல்லாத சூழ்நிலையில் ஒரு கெட்ட விஷயமோ ஒரு நல்ல விஷயமோ ஒரு ஊருக்கு நம்ம போய் சொல்லிட்டு வரணும் அப்படின்னா மனிதர்களை நம்ம மதித்து சொல்லுவோம். நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்கய்யா அப்படின்னு ஒரு மனுஷனை நம்ம தேடுவோம். ஒரு உதவிக்கு ஒரு மனுஷனை தேடுவோம். அவங்க போயிட்டு சொல்லிட்டு வருவாங்க. ஓகே. இப்போது அந்த அதனுடைய அந்த தாத்பரியமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாவற்றிற்கும் மிஷின் வந்தாச்சு. எல்லாவற்றிற்கும் அனைத்துகளுக்கும் ஒரு டைம் என்னன்னு அடுத்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி டைம் என்னன்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா மணி எத்தனைப்பா அப்படின்னு கேட்பாங்க, கையில் வாட்ச் கட்டுறவங்களை பார்த்து. ஆனால் இப்போது அந்த செல்லில் அந்த டைமும் நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்
ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனிதர்களுக்கும் பேச்சுவார்த்தைங்கிறதே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஒரு மரியாதைங்கிறதும் குறைஞ்சிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ மனுஷங்கள மனுஷங்களா மதிக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயமா நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். ஒரு ஒரு வண்டியை ஒரு இடத்துல நிறுத்துகிறோம் அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த வண்டியை நம்ம நிறுத்தணும். ஏதோ ஒரு வழியில் ஒரு முள்ளோ ஒரு கல்லோ நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்புறப்படுத்தணும். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதவிகள் தான். இது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நாம் அந்த 4 பேரோ அந்த ஒருத்தர் 4 பேரில் ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, நாமளும் அந்த ஒருத்தவங்களாக இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அடுத்தது, தலைமுறைகள் நல்லவர்களாக இருக்க நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள்லாம் சொன்னாங்க. அதில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா, அன்னதானம். அன்னதானம் போட்டாங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்சது ஏதோ, இல்லை அன்னதானத்துக்கு என்னால் இவ்வளோ தான் தர முடியும், பைசாவோ இல்லை அரிசியோ ஏதா ஒன்று வாங்கி கொடுத்தா உங்களுடைய தலைமுறைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யலாம். ஒரு கூட்டி தண்ணி தெளித்து ஒரு கோலம் போடலாம். அதெல்லாம் ஒரு விஷயம். பணம் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை, உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு அந்த விஷயங்களும் சொன்னாங்க. ஸோ நாம் எல்லோரும் நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். சரவண பவ.